இப்போ நம்ம ஒரு பத்தி பாத்துருவோம். ஆத்தர் யாருன்னா இந்த டூ ஜென்டில்மேன் ஆஃப் வெரோனாவுக்கு ஏஜே கிரானிக் 1896ல பிறந்து 1981ல இறந்திருக்காரு. ஃபுல் நேம் பாத்தீங்கன்னா ஆர்ச்சிபால்ட் ஜோசப் கிரானிக். அதான் ஏஜே கிரானிக். இவர் வந்து ஸ்காட்லாந்து நாட்டை சார்ந்தவர். இந்த ஸ்காட்டிஷ்னு போட்டாலே ஸ்காட்லாந்து தான். ஸ்காட்லாந்து நாட்டை சார்ந்தவர். நல்ல ஒரு நாவலிஸ்ட், சிறந்த நாவல் ஆசிரியர், சிறந்த கதாசிரியர், சிறந்த மருத்துவ, அதாவது பிசிஷியன், சிறந்த மருத்துவர். டிராமடிஸ்ட்னா கதாசிரியர், நல்ல கதை எழுதுறவர், நல்ல நாவல் எழுதுவாரு, நல்ல ஒரு டாக்டர். இவர் ஒரு என்ன சொல்றது, 20ஆம் நூற்றாண்டுல சிறந்த கதாசிரியர்களுள் இவரும் ஒருவர். நம்ம ஏஜே கிரானின்றவர் நம் 20ஆம் நூற்றாண்டின் சிறந்த கதாசிரியரும் கூட. இவருடைய ஸ்டோரிஸ் மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா அவருடைய மெடிக்கல் கரியர், டாக்டர் இல்லையா, அவருடைய மெடிக்கல் கரியரை சார்ந்த நிறைய வரும். எதுல அவர் ஃபேமஸ்னா அவருடைய நெரேட்டிவ் ஸ்கில், அந்த எடுத்து சொல்றாரு பாருங்க கதைய. இப்ப டைரக்டர் ஒரு ஆக்டர்கிட்ட போய் கதை சொல்றாருன்னா அவர் நெரேட்டிவ் பண்ற ஸ்கில்ல தான் மொக்க கதையும் சூப்பரா சொல்லணும். அப்பதான் இந்த ஆக்டர் வந்து ஒத்துக்குவாங்க. சூப்பர் கதையா இருந்தாலும் மொக்க நெரேட்டிவ் பண்ணணும்னு வச்சுங்க போயான்றாங்க. அந்த அளவுக்கு இவர் வந்து அந்த நெரேட்டிவ் ஸ்கில் வந்து இவருக்கு அவ்வளவு அதிகம். நெரேட்டிவ் ஸ்கில் அந்த இந்த டிராமால எழுதாருன்னு வச்சுங்க, அந்த கேரக்டர்களுக்கு அவ்வளவு ஒரு அழுத்தம் கொடுப்பாரு. இப்ப கூட இந்த நிக்கோலோ ஜாக்கோபோ இந்த கதையை நம்ம உள்ளார்ந்து படிக்கும் போது அந்த பசங்க மேல நமக்கு ஒரு அழுத்தமான ஒரு ஃபீலிங் வரும். புரியுதுங்களா? அந்த அளவுக்கு ஒரு ஃபைன் கேரக்டர் அவருடைய அந்த டிராமாவில் வர கேரக்டர்களுக்கு ஒரு ஃபைன் அந்த இது விஷன் தரக்கூடியவர். அடுத்து இவர் வந்து ஃபைன் கேரக்டர். அப்புறம் சோசியல் கதை. இவருடைய கதைகள்ல பாத்தீங்கன்னா இந்த சமுதாயம் சார்ந்து சும்மா எழுதினோம் போனோம் வந்தோம் அப்படின்னு இல்லாம இந்த சமுதாயம் சார்ந்த சிந்தனைகளை உட்புதைச்சுதான் சொல்லுவார். ஃபைன் கேரக்டர் தருவார். நல்ல அமேசிங்கான கேரக்டர்ஸ் இருக்கும் ஒரு டிராமால. நல்ல நெரேட்டிவ் ஸ்கில், சிறந்த சமுதாய அந்த பற்று இருக்கும் இவர் கதைகளை பார்த்தா. அடுத்து வெறும் புக் ரைட்டிங் மட்டும் கிடையாது. நல்ல இவரோட புக்கு நல்லா வித்து போகும், அது மட்டும் கிடையாது. இவர் எழுதின கதையில இந்த சிட்டாடல் அப்புறம் கீஸ் ஆஃப் த கிங்டம்னு 2 கதை இருக்கு. அந்த படமாவே எடுத்து விட்டுருக்காங்க. நிறைய டிவி சீரியஸாவும் அந்த இது வந்திருக்கு. இப்போ ஒரு விஷயத்த, இப்போ ஒரு கதை இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதை படமாவும் ஹாலிவுட்ல எடுத்துட்டாங்க. அதே கதையை சீரியஸாவும் எடுத்து விட்டுருக்காங்க. அந்த அளவுக்கு ஃபேமஸான ஒரு ரைட்டர் இவர். இவர் எழுதுன நாவல் இந்த கண்ட்ரி டாக்டர் நாவல் பிபிசி சேனல் இருக்குல்ல, இந்த பிபிசி டிவி ரேடியோ, அதுல வந்து ஒரு லாங் ரன்னிங் சீரியஸாவே ஓடிட்டு இருந்துச்சு. சாதாரண ஆள் இல்ல. +2 புக்ல அந்த ப்ரோஸ்ல ஒரு லெசன் எழுதுனவர் மட்டும் இல்ல, இவ்வளவு பெரிய ஆள் அவர். ஹாலிவுட் படத்தை இவர் கதையில இருந்து எடுத்திருக்காங்கன்னா பாருங்க. அந்த அளவுக்கு பெரிய ஆள் தான் நம்ம ஏஜே கிரானிக். ஞாபகத்துல வச்சுங்க. நன்றி.